திருமணமான 20 நாளில் புதுமாப்பிள்ளை தூக்கில் சடலமாக தொங்கிய வழக்கில் திடுக்கிடும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. புதுமாப்பிள்ளை இறந்த நாள் நள்ளிரவில் சில ஆண்கள் வீட்டுக்குள் வந்து சென்றது சிசிடிவியில் பதிவாகியுள்ளதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கணவர் வீட்டுக்குள் சடலமாக தொங்கிய நிலையில் ஆண் ஒருவருடன் மனைவி பைக்கில் சென்றதும் பதிவாகியுள்ளது. என்ன நடந்தது திருவள்ளூரில்? திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டை சிடிஹெச் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயது கார்த்திகேயன். இவர் அங்குள்ள தனியார் பள்ளியில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கும் உறவுக்கார பெண்ணான புள்ளரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 25 வயது ஜெயஸ்ரீ என்பவருக்கும் கடந்த 4ஆம் தேதி திருமணம் நடந்துள்ளது. திருமணம் ஆன 2வது நாளே கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என ஜெயஸ்ரீ கேட்டதாகவும், இதனால் வீட்டிற்கு எதிரிலேயே கார்த்திகேயனின் பெற்றோர் தனி குடித்தனம் வைத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் சொத்தை பிரித்து வாங்கி வரும்படி தகராறும் செய்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் திருமணத்திற்கு முன்னர் மனைவிக்கு வேறு ஒருவருடன் பழக்கம் இருந்ததாக கார்த்திகேயன் கேள்விப்பட்டுள்ளார். இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த 22ஆம் தேதி கணவன் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் ஜெயஸ்ரீ நகை சான்றிதழ்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார். வேலைக்கு சென்ற கார்த்திகேயன் மாலை திரும்பி வந்து பார்த்தபோது ஜெயஸ்ரீ வீட்டில் இல்லாததால் அதிர்ச்சியடைந்து போன் செய்துள்ளார். ஜெயஸ்ரீ தன்னுடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறியுள்ளார். இதனால் புள்ளரம்பாக்கம் கிராமத்திற்கு சென்று பெண்ணின் பெற்றோரிடம் விசாரித்த போது அங்கு ஜெயஸ்ரீ வரவில்லை என அவர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து ஜெயஸ்ரீயின் உறவினர்களுடன் சென்று மனைவியை காணவில்லை என செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் கார்த்திகேயன் புகார் கொடுத்தார். இதனையடுத்து அவரது செல்போன் எண்ணை வைத்து தேடிய போது ஆவடி அடுத்த பட்டாபிராமில் இருப்பது தெரிய வந்துள்ளது. அங்கு சென்று பார்த்தபோது வேறொருவருடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை காரில் அழைத்து வந்துள்ளனர். வரும் வழியில் காரை நிறுத்திவிட்டு கார்த்திகேயனுடன் சமாதானமாக செல்லுமாறு கூறி உறவினர்கள் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 23ஆம் தேதி நள்ளிரவு 2 மணியளவில் மின் விசிறியில் தூக்கிட்டிலையில் கார்த்திகேயன் இறந்து கிடப்பதாக மர்ம நபர் ஒருவர் போலீசாருக்கு போன் செய்து தகவல் கொடுத்துள்ளார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். திருமணமாகி 20 நாட்களே ஆன நிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கார்த்திகேயன் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என உறவினர்கள் கருதினர். மேலும் அதே கோணத்தில் போலீசாரும் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கார்த்திகேயனின் உறவினர்கள் இரவு எதேச்சையாக சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போது கார்த்திகேயன் வீட்டின் பின்புறமாக சிலர் நடமாடுவதை பார்த்துள்ளனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக ஜெயஸ்ரீ மற்றும் சில ஆண்கள் உள்ளே வருவதும் வெளியே போவதுமாக இருந்துள்ளனர். கடைசியில் ஒரு பைக்கில் ஜெயஸ்ரீயை இளைஞர் ஒருவர் ஏற்றிக்கொண்டு செல்லும் காட்சி பதிவாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனால் கார்த்திகேயன் மரணம் தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை என்றும், கார்த்திகேயன் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் போலீசில் புகார் அளித்தனர். ஜெயஸ்ரீயை கைது செய்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவங்க கீழே கழுத்தில உடனே பார்க்கணும். அந்த வயிற்று மேல ஃபேன் வச்சுமா தூக்கி மேல பட்ட அந்த பொண்ணை கழட்டி அந்த மாதிரி கீழே வந்து திக்கான பெட்ஷீட் அது போட்டு கட்ட முடியாது. இவ போயிட்டு படப்பட அவுத்துட்டு இருக்கா. எப்படி சார் முடியும்? அவர் வந்து அதுல சும்மா ஒல்லியா இருக்கிற பையன் கிடையாது. ஒரு 90 kg இருப்பாரு. தூக்கி தானே நம்ம ஒரு யூஸ் பண்ண முடியும். அவ போய் சாதாரணமா கழட்டி இருக்கா சார். சாதாரணமா இவங்க பாத்துருக்காங்க. சாதாரணமா கழட்டி இருக்கா. எப்படி சார் முடியும்? சரி, அவர்கால சூசைட் பண்ணிருக்காரு. உதச்சிருப்பாரு. முட்டி போட்ட மாதிரி இருந்ததாவே இருக்கட்டும். உதச்சிருப்பாருல. அந்த பெட்டை வந்து புது பெட் சார், கல்யாணத்துக்கு கொடுத்த பெட். அது மேல ஒரு கவர் போட்டிருப்பாங்க, மைக்கா கவர். அந்த மைக்கா கவர் கூட கிழியல சார். எங்களோட கசின் வந்து கேட்டிருக்காங்க, என்னம்மா ஆச்சு கார்த்தி, எனக்கு உங்க கார்த்தியை நான் செத்துட்டா இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டாங்கன்னு கூட போயிட்டு இருக்கா சார். அப்படின்னா சார் துணிச்சல் அந்த பிள்ளைக்கு வந்து கூட பாக்கல சார். கடைசியா முகத்தை கூட வந்து பாக்கல. சரி, எங்களுக்கு கோவம் இருக்கு சார். கோவம் இருக்கும். வரட்டும் கூட நாங்க பாத்துட்டு இருக்கோம் சார். வரவே இல்லையே சார். வந்து ஒரு அடி கூட வாங்கிக்கோ. கடைசியா முகத்தை பாக்கணும்னு எண்ணம் வரலையா சார். எங்களுக்கு அந்த பொண்ணு மேல டவுட் சார். ஒரு டவுட் இருக்குது சார். நீங்க எங்களுக்கு வந்து நியாயம் வேணும். எங்க புள்ள செத்து போச்சு சார். எங்களுக்கு நியாயம் வேணும்.
இதையடுத்து தற்கொலை என விசாரித்த வழக்கை சந்தேக மரணம் என மாற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கார்த்திகேயன் மரணம் தொடர்பாக போலீசுக்கு தகவல் கொடுத்தது யார்? சிசிடிவி பதிவில் இருப்பவர்கள் யார்? பைக்கில் சென்ற ஜெயஸ்ரீ எப்போது வீடு திரும்பினார் என பல்வேறு கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சியில் போலீசார் இறங்கி உள்ளனர். ஜெயஸ்ரீயிடம் விசாரணை நடத்தினால்தான் இரவில் என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வரும் என்பதால் அவரை போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். விசாரணையின் முடிவிலேயே புதுமாப்பிள்ளை கார்த்திகேயனுக்கு என்ன நடந்தது என்ற முழு விவரம் தெரிய வரும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.